பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா அல்ட்ரா டியூரா ஃபிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃபிளேம். டில்லி அருகே கடந்த மாதம் 27ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் பொது இடங்களில் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்பை ஆதரித்து சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தது. இது காஷ்மீர் மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனடியாக அந்த போஸ்டர்களை கிழித்த ஸ்ரீநகர் போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை கைப்பற்றி ஆராய்ந்தனர். ஆதில் அகமது ராத்தர் என்பவர் போஸ்டர்களை ஒட்டியது தெரியவந்தது. அவர் MBBS படித்த டாக்டர். அவரை பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையை துவங்கினர். இதனால் அவர் காஷ்மீரை விட்டு தப்பியோடினார். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சஹாரன்பூரில் அவர் பதுங்கியிருப்பது தெரியவந்தது. அங்கு விரைந்து சென்ற போலீசார் அவரை தீவிரமாக கண்காணித்து கடந்த வாரம் கைது செய்தனர். ஆதில் அகமது ராதரிடம் விசாரித்தபோது 2024ஆம் ஆண்டு அக்டோபர் வரை ஆனந்த்நாக் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் டாக்டராக பணிபுரிந்து வந்துள்ளார் என தெரியவந்தது. அதன் பிறகு வேலையை விட்டுவிட்டு கிளினிக்கில் மட்டும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வந்துள்ளார். அதைத் தொடர்ந்து ஆனந்த்நாக் அரசு மருத்துவமனையில் டாக்டர்களுக்கான லாக்கரை போலீசார் சோதனையிட்டனர். டாக்டர் ஆதில் அகமது ராத்தர் பயன்படுத்திய லாக்கரில் ஒரு AK-47 துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள், வெடிபொருட்கள் இருந்தது. அரசு மருத்துவக் கல்லூரிக்குள் துப்பாக்கியா, அதுவும் டாக்டர் கையிலா என அதிர்ச்சியடைந்த போலீசார் ஆதில் அகமது ராத்தரிடம் விசாரணையை தீவிரப்படுத்தினர். அப்போதுதான் டில்லி அருகே உள்ள ஃபரிதாபாத் நகரைச் சேர்ந்த டாக்டர் முஜாஹில் சஹீலுடன் ஆதில் அகமது அடிக்கடி தொலைபேசியில் பேசியதை கண்டுபிடித்தனர். முஜாமில் ஷக்கீல் காஷ்மீரில் உள்ள புல்வாமா நகரைச் சேர்ந்தவர். ஃபரிதாபாத்தில் உள்ள அல்ஃபல்லா மருத்துவமனையில் சிறப்பு மருத்துவ நிபுணராக வேலை பார்த்து வந்தார். அதைத் தொடர்ந்து ஹரியானா போலீசாருடன் சேர்ந்து காஷ்மீர் போலீசார் டாக்டர் முஜாஹில் ஷக்கீல் நடவடிக்கைகளை கண்காணிக்க துவங்கினர். இந்நிலையில் நேற்று ஃபரிதாபாத்தில் டாக்டர் முஜாமில் ஷக்கீல் தங்கியிருந்த வீட்டில் 2 மாநில போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் 350 கிலோ அமோனியம் நைட்ரேட் வெடிபொருள் மற்றும் 2 துப்பாக்கிகளை போலீசார் கைப்பற்றினர். அதைத் தொடர்ந்து டாக்டர் முஜாமில் ஷக்கீலையும் காஷ்மீர் போலீசார் கைது செய்தனர். 350 கிலோ வெடிபொருட்களுடன் வெடிகுண்டு தயாரிப்புக்கான மூலப்பொருட்கள், பேட்டரிகளுடன் கூடிய 20 டைமர்கள், 24 ரிமோட்டுகள், வாக்கி டாக்கிகள், மின் வயர்கள், பேட்டரிகள் ஆகியவையும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக ஃபரிதாபாத் போலீஸ் கமிஷனர் சதேந்தர் குமார் குப்தா கூறினார். இதன் மூலம் ஜெய்ஷ் இ முகமது இயக்கத்துக்கு ஆதரவாக போஸ்டர் ஒட்டிய விவகாரத்தில் காஷ்மீரைச் சேர்ந்த 2 டாக்டர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். फरीदाबाद पुलिस, हरियाणा पुलिस और J&K पुलिस का एक जॉइंट ऑपरेशन जारी था और ये अभी भी जारी है. मैं बताना चाहूँगा ऑपरेशन अभी भी जारी है, जिसके अंतर्गत एक एंटी टेरर मॉड्यूल पे काम करते हुए हमारी दोनों की जॉइंट टीम ने यहाँ पे जो है काम किया, जिसके अंदर एक एक्यूज को पहले यहाँ से पकड़ा गया था जिसका नाम है डॉक्टर मुजम्मल, और इस पे आगे कार्रवाई करते हुए जो है कल जो है रेड्स की गई और जिसमें रेड्स के दौरान यहाँ पे लगभग 360 kg के आसपास इन्फ्लेमेबल मटेरियल है जो कि संभावित अमोनियम नाइट्रेट है. मैं क्लियर करना चाहूँगा कि इट इज़ नॉट RDX. मैं इस बात को क्लियर करूंगा क्योंकि कई जगह ये चल रहा है, तो मैं क्लियर करना चाहूँगा इट्स नॉट RDX. तो ये इन्फ्लेमेबल मटेरियल है. इसके अलावा कई और ऐसा सामान जो टेरर एक्टिविटीज़ में जिनका संभावित इस्तेमाल किया जा सकता है, जैसे टाइमर्स, लगभग 20 टाइमर्स विद बैटरीज 4, और इसके अलावा कुछ अन्य सामान है जो है यहाँ बरामद किया गया है. साथ साथ ही जो है जो फायर आर्म्स में एक कैरन कॉप राइफल विद 3 मैगजीन्स एंड 83 लाइव राउंड्स, एक पिस्टल विद 8 लाइव राउंड्स, 2 empty cartridges और 2 additional magazines है जो इनसे जो है रिकवरी की गई है. கைதான டாக்டர்கள் ஆதில் அகமது ராத்தர், முஜாமில் ஷக்கீல் ஆகியோர் மீது பயங்கரவாத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டம், ஆயுதச் சட்டம் உள்ளிட்ட பல பிரிவுகளில் வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. டில்லியில் தாக்குதல் நடத்த வெடிபொருட்களையும் துப்பாக்கிகளையும் பாகிஸ்தானில் இருந்து காஷ்மீர் வழியாக கடத்திக் கொண்டு வந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. டில்லிக்கு அருகே உள்ள ஃபரிதாபாத் ஹரியானா மாநிலத்தில் வந்தாலும் தேசிய தலைநகர் மண்டலத்தில் உள்ள ஒரு நகரமாகும். இவ்வளவு வெடிபொருட்களை இத்தனை போலீஸ் பாதுகாப்பை தாண்டி எப்படி ஃபரிதாபாத்துக்கு கடத்தி வந்தார்கள் என்பது புரியாத புதிராக இருக்கிறது. காஷ்மீரைச் சேர்ந்த 2 டாக்டர் பயங்கரவாதிகளை கைது செய்ததன் மூலம் மிகப்பெரிய சதிச்செயல் முறியடிக்கப்பட்டுள்ளதாக காஷ்மீர் போலீசார் கூறினர். நேற்று குஜராத்தின் அகமதாபாத் நகரில் அம்மாநில பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீஸ் படையினர் நடத்திய அதிரடி வேட்டையில் 3 பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டனர். ISIS அமைப்பைச் சேர்ந்த அவர்களிடமிருந்தும் துப்பாக்கிகள் மற்றும் வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்டன. உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஆசாத் சுலைமான் ஷேக், முகமது சுஹைல், ஹைதராபாத்தைச் சேர்ந்த அகமது மொஹியுத்தீன் சையத் என தெரியவந்தது.
இதில் அகமது முஹியுத்தீன் சையத் MBBS படித்த டாக்டர் ஆவார். கடந்த 2 வாரத்தில் மட்டும் MBBS படித்த 3 பயங்கரவாதிகளை இந்திய புலனாய்வு அமைப்புகள் கைது செய்துள்ளன. இதன் மூலம் டாக்டர், இன்ஜினியர் போன்ற உயர் படிப்பு படிப்பவர்கள் கூட பயங்கரவாத அமைப்புகளால் ஈர்க்கப்பட்டு இந்தியாவுக்கு எதிரான சதிச் செயல்களில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர் என்பது உறுதியாகியுள்ளது. இது மிகவும் ஆபத்தான ட்ரெண்டாக உள்ளது. இளைஞர்களை மூளைச்சலவை செய்து பயங்கரவாத அமைப்புகளால் இழுக்கப்படுவதை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம் என காஷ்மீர் போலீசார் கூறினர்.